Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா 5 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்தியாவின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல லித்தியம் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிப்பு வரும் காலத்துல இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால லித்தியம் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோட முக்கியத்துவம் என்ன, வரும் காலத்துல இந்தியாவிற்கு இந்த கண்டுபிடிப்பு எப்படி உதவும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது விஷயம், இந்தியா ஆர்ச்சர் என்ஜி அப்படிங்கிற ஒரு அதிநவீன ட்ரோனை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோனோட முதல் பறத்தல 2023 வருடம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆர்ச்சர் என்ஜி ட்ரோனோட செயல்திறன் என்ன, இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா கடந்த 3 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 2,58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. இந்தியா இந்த சாதனையை நடத்துவதற்கு முக்கியமான காரணம் என்ன, வரும் காலத்துல இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை அதிகரிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்யும் ஆயிலோட அளவை பெருமளவுல அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இந்தியா குறைவான அளவே ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இம்போர்ட் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு மாதமா இந்தியா மிக அதிக அளவுல ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இறக்குமதி செய்றாங்க. இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணம் என்ன, ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா ஆயில் இறக்குமதி செய்யறதுனால கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், ஸ்வீடன் நாட்டின் சாப் நிறுவனம் தன்னுடைய தொழிற்சாலையை இந்தியால அமைக்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. இந்த சாப் நிறுவனம் உலகின் தலை சிறந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் நிறுவனம். இந்த நிறுவனம் எதற்காக இந்தியால தொழிற்சாலையை தொடங்குறாங்க, இந்தியால என்ன மாதிரியான ஆயுதங்களை தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில நடைபோடணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸை முழுமையா பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல என்னென்ன ரிசோர்சஸ் நாட்டிற்கு தேவைப்படும் அப்படின்னு கணித்து அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். இந்தியாவிடம் நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அதை கண்டுபிடிக்கும் பணியில ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சமீபத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல லித்தியம் மெட்டல் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு வரும் காலத்துல இந்தியாவின் லித்தியம் தேவையை பெருமளவு பூர்த்தி செய்யும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உலகத்துல வரும் காலத்துல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பெருமளவு பயன்படுத்தப்படும். அப்பொழுது அந்த வெஹிக்கிள்கள்ல பயன்படுத்தப்படும் லித்தியம் அயன் பேட்டரிஸோட தேவை மிக அதிகமா இருக்கும். லித்தியம் அயன் பேட்டரிஸ் செய்வதற்கு தற்போது இந்தியா கண்டுபிடிச்சிருக்க இந்த லித்தியம் ரிசர்வ் பயன்படும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா தற்போது லித்தியம் அயன் பேட்டரி செய்வதற்கு ஆஸ்திரேலியா மற்றும் அர்ஜென்டினாவிடம் இருந்து லித்தியம் மெட்டலை இம்போர்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. லித்தியம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டான மெட்டல். இந்த மெட்டல் சில்வர் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்கலே மெட்டல். உலகத்துல இருக்கக்கூடிய 50% லித்தியம் டெபாசிட் சவுத் அமெரிக்க நாடுகள்ல இருக்கு. குறிப்பா அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி போன்ற நாடுகள்ல இருக்கு. இந்த நாடுகள் தான் லித்தியமை அதிக அளவுல எக்ஸ்போர்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனா சவுத் அமெரிக்க நாடுகள்கிட்ட இருந்து லித்தியமை வாங்கி அதை ரிஃபைன் செய்றாங்க. உலகத்துல ரிஃபைன் செய்யக்கூடிய 75% லித்தியம் சீனால இருந்து வருது. இதனால சீனாவிற்கும் வரும் காலத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல இந்த லித்தியம் ரிசர்வ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலையில் இந்தியால விற்கக்கூடிய கார்கள்ல 1% குறைவான எலக்ட்ரிக்கல் கார்ஸ் தான் இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கம் 2030 வருடத்துக்குள்ள இந்த அளவை 30% உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. இதனால இந்தியாவிற்கு வரும் காலத்துல லித்தியம் மெட்டல் தேவை அதிகமா இருக்கும். அப்பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த லித்தியம் ரிசர்வ் பெருமளவு இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்யும். சமீபகாலமா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு தேவையான ரிசர்வ்ஸ் என்ன அப்படின்னு
அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் செய்து அந்த விஷயங்களை இந்தியா முழுதும் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் லித்தியம் ரிசர்வ். அடுத்த அப்டேட், இந்தியா ஆர்ம்டு ஆர்ச்சர் என்ஜி அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோனை ருஸ்டம் 1 ட்ரோனை பேஸா வச்சு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஆர்ம்டு ஆர்ச்சர் என்ஜி ட்ரோனோட முதல் பறத்தல இந்த வருடத்தோட ஜூன் இல்லனா ஜூலை மாதத்துல நடத்த இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க ஆர்ம்டு ஆர்ச்சர் என்ஜி ட்ரோன் துருக்கி நாட்டின் பைரக்டர் TB2 ட்ரோன் வகையை சேர்ந்தது. இந்த ஆர்ச்சர் என்ஜி ட்ரோன் பிரத்யேகமா தாக்குதல் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 300 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்கள்னால DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் போன்ற ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்திய தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து ஆர்ச்சர் என்ஜி ட்ரோனோட 4 புரோட்டோடைப்புகளை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான சோதனைகள் நடத்தப்பட உள்ளது. ஆர்ச்சர் என்ஜி ட்ரோன்னால 220 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களால் தொடர்ந்து 12 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். இதனால இந்த ட்ரோன்களால் எதிரி தன்னுடைய தாக்குதல் வரம்புக்குள் வரும் வரை காத்திருந்து தாக்குதல் நடத்த முடியும். ஆர்ச்சர் என்ஜி ட்ரோனோட கான்ஃபிகரேஷனை பார்க்கும் பொழுது துருக்கி நாட்டின் பைரக்டர் TB2 ட்ரோன்களை விட அதிக செயல்திறன் கொண்டதா இருக்க போகுது. அதனால வரும் காலத்துல இந்த ட்ரோன்களை இந்தியா பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து சமீபத்துல இந்திய பாராளுமன்றத்துல இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத உற்பத்தி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது அந்த கேள்விக்கு பதிலளித்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் டிஃபென்ஸ் அஜய் பட் அவர்கள் இந்தியா கடந்த 3 பினான்சியல் இயர்ல கிட்டத்தட்ட 2,58,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பினான்சியல் இயர் 2019 இருந்து 20 வரைக்கும் 79,000 கோடி ரூபாய் ஆயுதங்களை இந்தியால தயாரிச்சிருக்காங்க. அடுத்து பினான்சியல் இயர் 2020 இருந்து 21 வரைக்கும் 84,640 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை உள்நாட்டில் தயாரிச்சிருக்காங்க. அதுவே பினான்சியல் இயர் 2021 இருந்து 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 94,800 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. கடந்த பினான்சியல் இயர்ல இந்தியாவின் ஆயுத உற்பத்தி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னு அஜய் பட் சொல்லியிருக்காரு. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் காரிடோர் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் காரிடோர் பகுதியில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டு வருது. அடுத்த 5 வருடங்கள்ல இந்திய முப்படைகள் கிட்டத்தட்ட $130 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை வாங்க போறாங்க. இதனால இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஆயுத உற்பத்தியையும் அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 5 வருடங்கள்ல இந்தியா கிட்டத்தட்ட 1,75,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம $5 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. போன பினான்சியல் இயர்ல மட்டும் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 12,815 கோடி ரூபாயா இருந்திருக்கு. வரக்கூடிய பினான்சியல் இயர்லயும் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி பெருமளவுல அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சமீபத்துல இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆயிலோட அளவை பெருமளவு அதிகரிச்சிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் ரஷ்யாவின் பால்டிக் ரீஜன்ல எடுக்கக்கூடிய க்ரூட் ஆயிலுக்கும் கல்ஃப் நாடுகள்ல இருந்து இந்தியா வாங்கக்கூடிய க்ரூட் ஆயிலுக்கும் கிட்டத்தட்ட $20 விலை வித்தியாசம் இருக்கு. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா கடுமையான பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பா கடந்த டிசம்பர்ல இருந்து ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யும் க்ரூட் ஆயில நிறுத்திட்டாங்க. இதன் காரணமா ரஷ்யாவால் மற்ற நாடுகளுக்கு தன்னுடைய ஆயில ஏற்றுமதி செய்ய முடியல. இந்த சூழ்நிலையில இந்தியா மற்றும் சைனா ஐரோப்பிய நாடுகளின் மிரட்டலையும் மீறி ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால ரஷ்யா தன்னுடைய ஆயில சைனா மற்றும் இந்தியாவிடம் மட்டுமே விற்க முடியுது. இதனால கல்ஃப் நாடுகள்ல விற்கப்படும் ஆயிலை விட $40 குறைவா இந்தியாவிற்கு ரஷ்யா விற்பனை
விற்பனை செய்றாங்க. இருந்தாலும் ரஷ்யா போன்ற தொலைதூர நாட்டில இருந்து ஆயில் இறக்குமதி செய்யும் பொழுது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மிகவும் அதிகமா இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை கழிச்சு பார்த்தா ஒரு பேரல் ஆயிலுக்கு இந்தியாவிற்கு $20 குறைவா இருக்கு. இதன் காரணமா தான் இந்தியா சமீப காலமா ரஷ்யாவிடம் இருந்து அதிகமான ஆயில இம்போர்ட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய பெட்ரோலியம் தேவைகளுக்கு ஒரு சில நாடுகளை மட்டும் நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பல நாடுகள்ல இருந்து ஆயில இம்போர்ட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்தியாவில் பயன்படுத்தப்படும் பெட்ரோல்ல கிட்டத்தட்ட 20% எத்தனால் கலப்பதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்பு 10% எத்தனால் கலக்கப்பட்டு வந்தது. ஆனா இந்த அளவை கிட்டத்தட்ட 50% இந்தியா அதிகரிச்சிருக்காங்க. இப்படி இந்தியா அதிகமான எத்தனால பெட்ரோல்ல கலந்து பயன்படுத்துறதுனால தன்னுடைய ஆயில் இம்போர்ட்டை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம எத்தனால் கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதனால நமது விவசாயிகளுக்கும் அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு முன்னணி ஆயுத தயாரிப்பு நிறுவனமான சாப் பெங்களூர்ல தன்னுடைய தொழிற்சாலையை தொடங்க உள்ளாங்க. இந்த நிறுவனத்தின் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சமீபத்தில் அளித்த பேட்டியில இந்திய அரசாங்கத்தின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு சாப் நிறுவனம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். இதன் காரணமாக தான் தங்களுடைய தொழிற்சாலையை பெங்களூர்ல அமைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சாப் நிறுவனம் இந்தியால புதிதாக அமைக்க உள்ள தொழிற்சாலையில கால்ஸ் குஸ்தாஃப் அப்படிங்கிற ரீகாயிலர் ரைபிள்ஸ் மேனுஃபேக்சர் செய்யப்பட உள்ளது. இந்த கால்ஸ் குஸ்தாஃப் ரீகாயிலர் ரைபிள இந்திய ராணுவம் அதிக அளவு பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இந்த கால்ஸ் குஸ்தாஃப் M4 ரைபிள இந்தியால தயாரித்து இந்திய ராணுவத்திற்கு சப்ளை செய்ய போறாங்க. வரும் காலத்துல இந்த கால்ஸ் குஸ்தாஃப் M4 ரைபிளோட விலை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பெங்களூர்ல அமைய உள்ள தொழிற்சாலையை பயன்படுத்தி கால்ஸ் குஸ்தாஃப் M4 ரைபிள உலகின் மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கு சாப் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. இந்த கால்ஸ் குஸ்தாஃப் ரீகாயிலர் ரைபிள் ஒரு மேன் போர்ட்டபிள் மல்டி ரோல் வெப்பன் சிஸ்டம். கால்ஸ் குஸ்தாஃப் M4 ரைபிள் வெறும் 7 கிலோகிராம் எடை கொண்டது. இதனால இந்த ரைபிள வீரர்களால் மிக எளிதா சுமந்து செல்ல முடியும். இந்த கால்ஸ் குஸ்தாஃப் ரீகாயிலர் ரைபிள வீரர்களுடைய ஷோல்டர்ல இருந்து பயன்படுத்த முடியும். ஒரு வீரர் ஃபயர் செய்வதற்கும் இன்னொரு வீரர் அம்யூனிஷன்ஸ் லோட் செய்வதற்கும் தேவைப்படுவாங்க. இந்த ரீகாயிலர் ரைபிள பயன்படுத்தி குறைந்தபட்சமா 350 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 2 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். இந்த ரீகாயிலர் ரைபிள்ஸ் பிரத்யேகமா ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.